வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது மலையாளத்தில் வெளியாகி தமிழில் டப் செய்யப்பட்டுள்ள காட்டாளன் திரைப்படம் பற்றிதான். கேரளாவின் அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் யானைகளை வேட்டையாடி அதன் தந்தங்களை கடத்தி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் கொடூர வில்லன் சுனில், அவருக்கு போட்டியாக மற்றொரு தந்த கடத்தல் கும்பலை நடத்தும் கபீர் துகான் சிங், இந்த இரு கும்பல்களுக்குள் நடக்கும் மோதலுக்குள் நுழைகிறார் ஹீரோ ஆண்டனி வர்கீஸ். முதலில் வில்லன் குழுவில் சேரும் ஹீரோ பின்னர் அங்கே அடிமைகளாக வாழும் மக்களை காப்பாற்ற முயற்சிக்கிறார். அதன் பிறகு தொடங்குவது சண்டை, துரத்தல், பழிவாங்கல், கொலைகள் என முழுக்க முழுக்க ஆக்ஷன் பயணம். படத்தின் முதல் பாதி தந்த கடத்தல் உலகத்தை அறிமுகப்படுத்துவதிலேயே செல்கிறது. காட்டுக்குள் வில்லன் எப்படி தனது சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார், போலீஸை எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை காட்டுகிறார்கள். அதன் பிறகு ஹீரோவின் என்ட்ரி வருகிறது. சில புத்திசாலித்தனமான கடத்தல் காட்சிகள் ரசிக்க வைக்கின்றன. ஆனால் படம் செல்ல செல்ல இது புஷ்பா மற்றும் கேஜிஎஃப் படங்களின் சாயலில் உருவாக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. அங்கே செம்மர கடத்தல், இங்கே தந்த கடத்தல். அதை தவிர பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியவில்லை. நடிப்பை பொறுத்தவரை ஆண்டனி வர்கீஸ் சண்டை காட்சிகளில் மட்டுமே அதிகம் ஸ்கோர் செய்கிறார். துஷாரா விஜயன் இடைவெளிக்கு பிறகு வரும் கதாபாத்திரத்தில் கவனம் ஈர்க்கிறார். அவருடைய ஆக்ஷன் காட்சிகள் படத்தின் பலங்களில் ஒன்று. வில்லனாக சுனிலும் தனது வேலையை நன்றாக செய்திருக்கிறார். ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். காட்டுப்பகுதிகள், யானைகள், கடத்தல் காட்சிகள் அனைத்தும் பிரம்மாண்டமாக தெரிகின்றன. ரவி பஸ்ரூரின் பின்னணி இசை சில இடங்களில் மாசாக இருந்தாலும் பல இடங்களில் ஓவராக சத்தம் போடுகிறது. படத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் கதை. புதிதாக எதுவும் இல்லை. ஆரம்பம் முதல் முடிவு வரை சண்டை, ரத்தம், கொலை, பழிவாங்கல் என்பதையே சுற்றி வருகிறது. பல காட்சிகளில் இவ்வளவு வன்முறை தேவையா என்ற கேள்வி எழுகிறது. குடும்பத்துடன் அல்லது பெண்களுடன் அமர்ந்து பார்க்கக்கூடிய படம் இது அல்ல. ஆக்ஷன் ரசிகர்களுக்கு கூட ஒரு கட்டத்திற்கு மேல் சலிப்பு ஏற்படலாம். கிளைமாக்ஸில் சிறப்பு தோற்றத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வருகிறார். அவருடைய கதாபாத்திரத்திற்கு பெரிய பில்டப் கொடுக்கப்பட்டாலும் அந்த காட்சிகள் பெரிதாக தாக்கம் ஏற்படுத்தவில்லை. அடுத்த பாகத்திற்கான முன்னோட்டம் போல மட்டுமே இருக்கிறது. மொத்தத்தில் காட்டாளன் ஒரு பிரமாண்டமான ஆக்ஷன் திரைப்படமாக உருவாக்க முயற்சி செய்திருக்கிறது. ஆனால் வலுவான கதை, உணர்வுபூர்வமான கதாபாத்திரங்கள் மற்றும் புதுமை இல்லாததால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்யவில்லை. யானை தந்த கடத்தலை மையமாக வைத்து உருவான பிரமாண்ட ஆக்ஷன் படம். ஆனால் சுவாரஸ்யம் பூனை அளவுக்கு கூட இல்லை